கிரீக் மித்தாலஜி அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். அது நிறைய கதைகளுக்கு, காமிக்ஸுக்கு, ஃபிக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே அடித்தளமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா, அதுலேருந்து தான் நிறைய கதைகள வந்து சுட்டு, புது கதைகள வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்படி பல கதைகளுக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய இந்த கிரேக்க மித்தாலஜி அப்படிங்கிறது, ஆக்சுவலா கிரேக்கத்தில, அதாவது பண்டைய கிரேக்கத்தில இருந்த கடவுள்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒண்ணு. அதாவது பண்டைய கிரேக்கர்கள் கும்பிட்ட கடவுள்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள சுத்தி உருவாக்கப்பட்ட புராண கதைகள் தான் இந்த கதைகள். இந்த கதைகளுக்கும் நிறைய கல்ச்சர்ஸ்ல இருக்கக்கூடிய கடவுள் சார்ந்த கதைகளுக்கும் சம்பந்தம் அப்படிங்கிறது இருக்கு. அதில் ஒரு சில கடவுள்கள் நேரடியான சம்பந்தம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி சம்பந்தம் இருக்கக்கூடிய கடவுள்களில் முக்கியமான ஒரு கடவுள் ஜூஸ். இன்னும் சொல்லப்போனால் கிரேக்க கடவுள்களுடைய கடவுள், அதாவது கடவுள்களுடைய அரசர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் வந்து ஜூஸ். ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுளாக கருதப்பட்டவர். இந்த ஜூஸுக்கும் பல பண்டைய கலாச்சாரங்களுக்கும் சம்பந்தம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஜூஸ் கடவுளுக்கும் ஹிந்து மித்தாலஜிக்கும் கூட சம்பந்தம் அப்படிங்கிறது இருக்குது. அது என்ன சம்பந்தம்? ஜூஸுடைய வரலாறு என்ன? ஜூஸுங்கிற அந்த கடவுள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நாம் டீகோட் பண்ண போகிறது கிரேக்க கடவுளான ஜூஸ். வாங்க. ஜூஸ் கிரேக்க கடவுள்களில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கடவுளாக கருதப்பட்டவர் தான் இந்த ஜூஸ். ஜூஸ் தான் கிரேக்கர்களுக்கு ரொம்ப முக்கியமான கடவுள். எல்லா கடவுள்களுக்குமே அரசராக அவர் தான் கருதப்பட்டார். ஜூஸை கேட்டுட்டு தான் எல்லா விஷயமே கிரேக்கர்கள் வந்து செஞ்சுருக்காங்க. கிரேக்கர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு விதமான கடவுளை வந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதாவது குழந்தை வேணும் அப்படின்னா ஒரு கடவுள், நல்லா வந்து விவசாயம் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கடவுள், அதே மாதிரி மற்றவன் கெட்டு போகணும், அழிஞ்சு போகணும், அதுக்கு எந்த கடவுளை கும்பிடலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு கடவுள்னு இப்படி ஏகப்பட்ட கடவுளை வந்து கிரேக்கர்கள் வந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க. கிரேக்கத்தில் எஃபிரஸுங்கிற இடத்துக்கு பக்கத்தில் டொடானா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல அகழ்வாராய்ச்சியில் பல கிளே டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. அந்த கிளே டேப்லெட்ஸை பார்க்கும்போது அந்த இடத்துல ஜூஸுக்கான ஒரு கோயிலுங்கிறது இருந்திருக்கு. ஜூஸ் கிட்ட கிரேக்கர்கள் போய் குறி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் தெளிவாக நமக்கு தெரியுது. அப்படி அந்த கிளே டேப்லெட்ஸில் அதுக்கேற்ற மாதிரியான கோரிக்கைகள் அப்படிங்கிறது ஜூஸ் கிட்ட இருக்குது. அதாவது என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் அவன் மூலமாக எனக்கு நல்ல குழந்தைகள் பிறக்குமா, இந்த வருஷம் வந்து எனக்கு நல்ல டௌரியோட மனைவி கிடைப்பாளா, அதே மாதிரி இந்த வருஷம் வந்து நல்ல மழை பொழிவுங்கிறது இருக்குமா, அப்படி நல்ல மழை பெய்யணும் அப்படின்னா நான் எந்த கடவுளை கும்பிடணும் அதையும் கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி குறி கேட்குற பழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து ஜூஸ் கடவுளுடைய சிலைக்கு முன்னாடி வச்சு நடுவில் இருக்கக்கூடிய பூசாரிகள் வந்து கடவுள் என்ன சொன்னாருன்னு கேட்டு குறி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து கருதுகிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜூஸை கேட்டுட்டு தான் வாழ்க்கையில் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்திருக்காங்க கிரேக்கர்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்படி அவங்க கும்பிட்ட எல்லா கடவுளுக்கும் கடவுள் இவர் தான், அதாவது கிங் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்துக்கு எந்தெந்த கடவுளை போய் கும்பிடணும் அப்படின்னு குறி கேட்கக்கூடிய இடத்துல ஜூஸை தான் அவங்க வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு முக்கியமான கடவுளாக கிரேக்கர்களுக்கு ஜூஸ் இருந்திருக்கார். இந்த ஜூஸுங்கிற கடவுள் வந்து அவங்களுடைய மத நம்பிக்கையோட மட்டுமே நிற்கலை, அவங்களுடைய வாழ்வியலோடவே சேர்ந்த ஒன்றாவே கருதப்பட்டிருக்கார். இன்னும் சொல்லப்போனால் இப்போ வரைக்கும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம்ல ஒலிம்பிக்ஸ், இந்த ஒலிம்பிக்ஸுங்கிறதே ஜூஸுக்காக நடத்தப்பட்ட ஒரு திருவிழா தான். கிமு 8ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஜூஸை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திருவிழா அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த திருவிழாவில் வீர விளையாட்டுகள்ங்கிறத நடத்தி அந்த விளையாட்டில் ஜெயித்தவங்களை வந்து ஜூஸுக்கு இணையான கிரீடம், அதாவது அவர் வந்து ஆலிவ் இலையால் செய்யப்பட்ட கிரீடத்தை அணியக்கூடியவராக கருதப்படுறார். அந்த கிரீடத்தை எடுத்து ஜெயித்த வீரர்களுக்கு வந்து சூட்டி ஜூஸுடைய பலம் உனக்கு இருக்குப்பா அப்படின்னு ஆசீர்வதிக்கிற பழக்கங்கிறது தான் ஒலிம்பிக்ஸ்னு தொடங்கியிருக்கு. அப்படி தொடங்கின அந்த ஒலிம்பிக்ஸை தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கிரேக்கத்தை சார்ந்த அரசர்களும் ரோமானிய பேரரசை சார்ந்த அரசர்களும் வந்து ஜூஸுடைய மகனாக அவங்கள நினச்சிக்கிட்டாங்க. அந்தளவுக்கு முக்கியமான கடவுளாக ஜூஸை பார்த்தாங்க. ஜூஸுடைய மகனா, அவருடைய வல்லமையோடு நான் இந்த ஆட்சியை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அலெக்சாண்டர் த கிரேட் இருக்கார்ல, அவர் கூட இதே மாதிரி நான் ஜூஸுடைய மகன், என்னுடைய தகப்பன் ஜூஸ் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாகவே நம்பினார். சரி, இந்த ஜூஸுங்கிற கேரக்டரை மித்தாலஜிக்கலாக கிரேக்கத்தில் எப்படி பார்க்கப்படுது? பண்டைய கிரேக்கத்தில் 2 வகையான கடவுளர்கள் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. ஒன்று ஓல்டு காட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய டைட்டன்ஸ், இன்னொன்று நியூ காட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒலிம்பியன்ஸ். இவங்க 2 பேருக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு பெரிய போர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த போர் தொடங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் ஜூஸ். இந்த போர் தொடங்கிறதுக்கான கதைங்கிறது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா,
டைட்டன்ஸ்ன்னு பார்த்தோம்ல, இந்த டைட்டன்ஸுகளுக்கான அரசராக குரோனோஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள் இருக்கார். இந்த குரோனோஸ் ரியா அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணுறாரு. இவங்க 2 பேருக்கும் ஹெஸ்டியா, டெமிட்டர், ஹீரா, ஹேட்ஸ், பொசிடியன், ஜூஸ் அப்படிங்கிற குழந்தைகள் பிறக்கிறாங்க. இதில் திடீர்னு ஒரு நாள் குரோனோஸ் வந்து ஜோசியம் பார்க்குறாரு. அப்போது அவருக்கு என்ன விஷயம் தெரிய வருதுன்னா, அவருக்கு பிறந்த வாரிசுகளில் ஒரு வாரிசு அவரை அரியணையிலேருந்து தூக்கி வீசி எறிஞ்சிட்டு அந்த அரியணைக்கு அவங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்கெல்லாம் உயிரோடு இருந்தால் தானடா இது நடக்கும் அப்படின்னு யோசிக்கிற குரோனோஸ் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய குழந்தைகள் எல்லாரையுமே வாயில் போட்டு முழுங்கிடுறாரு. ஜூஸை எப்படியோ காப்பாற்றின அவருடைய அம்மா ரியா அவரை பத்திரமா ஒரு இடத்துல பதுக்கி வைக்கிறாங்க. அப்படி பதுக்கி பாதுகாக்கப்பட்ட அந்த சின்னஞ்சிறு குழந்தைய பத்திரமா பாதுகாத்து பால் ஊட்டி சீராட்டி ஆடு உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தேவதையான அமல்தியா அப்படிங்கிற ஒரு தேவதை வளர்த்தெடுக்கிறாங்க. அந்த சிறுவன் அதுக்கப்புறமா பருவத்தை அடையிறான். என்னையாடா இவ்வளோ கொலை பார்த்த அப்படின்னு யோசித்து கிங் குரோனோஸுக்கு எதிராக போர் அப்படிங்கிறத தொடங்குறான். அவனுக்கு துணையாக அவனுடைய படையில் புது கடவுள்கள்லாம் ஒன்றா வராங்க. 2 கடவுள்களுக்கு நடுவில் பயங்கரமான போருங்கிறது நடக்குது. கடைசியாக குரோனோஸை ஜெயிச்சு குரோனோஸுடைய வயிற்றில் இருந்த தன்னுடைய தம்பி, தங்கச்சி, அக்கா எல்லாரையுமே வாந்தி எடுக்க வச்சு காப்பாற்றி அவங்களுக்கெல்லாம் தனித்தனி பொறுப்புகளை கொடுத்து தான் வந்து புது கடவுள்களுடைய அரசனாக பதவிக்கு வர்றாரு ஜூஸ். இப்படி கடவுள்களுடைய அரசராக வரக்கூடிய ஜூஸுக்கு என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கிரேக்க மித்தாலஜி வந்து சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் தண்டர் காடாக பார்க்கப்படுறார். அவருடைய ஆயுதம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்னிங் போல்ட், மின்னல் தான் அவருடைய ஆயுதம். இதை கெரோனோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார். அவருடைய தலையில் வந்து கிரீடம்ங்கிறது ஆலிவ் இலைகளால் செய்யப்பட்டதாக இருக்கும். அவருக்கு பிடித்தமான விலங்குகள் எதுன்னு பார்த்தோம்னா கழுகு, அப்புறம் காளை மாடு. இது 2 தான் அவருக்கு ரொம்ப பிடித்தமான விலங்குகள், அவருக்கு ஏற்ற விலங்குகள். அது மட்டும் இல்லாமல் வானத்தில் மவுண்ட் ஒலிம்பஸ் அப்படிங்கிற ஒரு மலையில் வந்து அவருடைய ஆட்சி அப்படிங்கிறது இருக்குது. அங்கே தான் அவர் வந்து அரியணையில் அமர்ந்து வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் கடவுள்களையும் வந்து ஆட்சி செய்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது இருக்குது. இதை தாண்டி மனுஷன் பயங்கரமான ஒரு பிளேபாயாகவும் கருதப்படுறார். கட்டிய மனைவி இருந்தாலும் அவளை மறந்துட்டு நிறைய பெண் கடவுள்களை வந்து கவர்ந்து இழுத்துக்கிட்டு போகிறது. அதே மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய பெண்களையும் வெவ்வேறு வடிவத்தில் வந்து அவதாரம் எடுத்து ஏமாற்றக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து காட்டப்படுறாரு கிரேக்க மித்தாலஜியில். இப்படி கிரேக்க மித்தாலஜியில் ஒரு பிளேபாயாகவும் அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கடவுளாகவும் கருதப்படக்கூடிய ஜூஸுடைய வரலாறு அப்படிங்கிறது எங்கேருந்து தொடங்குது. ஜூஸ் வந்து கிரேக்க மித்தாலஜியில் ப்ரிடாமினண்ட்டான ஒரு ரோல் இருந்தாலும் அவர் வந்து ரோமானியர்களுடைய கடவுளாகவும் பார்க்கப்படுறாரு. அங்கே அவருக்கு ஜூபிட்டருங்கிற ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்க கடவுள்களும் ரோமானிய கடவுளும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருப்பாங்க. இங்கே வேறு பேரில் இருப்பாங்க, அங்கே இன்னொரு பேரில் இருப்பாங்க. ஆனால் 2 பேருமே ஒரே கடவுள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கிரேக்க மித்தாலஜியில் ஜூஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மகன் இருக்கார். அவர் மனித தாய்க்கு வந்து பிறந்த ஒரு மகன். அவருடைய பேர் ஹெராக்கிள்ஸ். இவரை தான் ரோமானியர்களுடைய கடவுள்களில் ஹெர்குலிஸ் அப்படின்னு பார்க்கக்கூடிய வழக்கம்ங்கிறது இருக்குது. இப்படி ஜூஸ் கடவுள் வந்து பண்டைய கிரேக்க கடவுளாகவும் அதே மாதிரி ரோமானியர்களுடைய கடவுளாக மட்டும் இல்லை, பண்டைய எகிப்தியர்களுடைய கடவுளாகவும் இருந்திருக்காரு. ஆமூன் அப்படிங்கிற ஒரு கடவுளை பண்டைய எகிப்தியர்கள் வந்து வணங்கியிருக்காங்க. இந்த ஆமூன் கடவுளும் இதே மாதிரி மலைக்கும் தண்டருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு கடவுளாக இருந்திருக்காரு. இந்த ஆமூனை ஜூஸ் அம்மோன் அப்படின்னு லேட்ரான் பீரியடில் வந்து எகிப்தியர்கள் வந்து அழைச்சிருக்காங்க. இந்த ஜூஸ் ஆமான் தான் அதுக்கப்புறமா கிரேக்கர்கள் வழிபட்ட ஜூஸாக மாறி இருக்காரு. அதுக்கப்புறம் ரோமானியர்கள் வழிபட்ட ஜூபிட்டராகவும் மாறி இருக்காரு. சரி, இவங்க மட்டும்தான் இந்த ஜூஸ் கடவுளை கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்களான்னு பார்த்தா அதான் இல்லை. மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பண்டைய கலாச்சாரங்களில் இந்த ஜூஸுடைய வழிபாடு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்கு. கானானியர்கள் பார்த்திங்கன்னா பால் அப்படிங்கிற ஒரு கடவுளை வந்து வணங்கியிருக்காங்க. இந்த பால் கடவுளை எதிர்த்து தான் எல் அப்படிங்கிற ஒரு கடவுளுங்கிறது காலப்போக்கில் உருவாச்சு. இந்த எல் கடவுள் தான் அதுக்கப்புறமா உருவமில்லாத ஒரு கடவுளாக யூதர்கள் வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜூடாயிசத்துலேருந்து தான் அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் இது எல்லாமே பிறக்குது. இந்த எல் கடவுளை யார், அவர் எங்கேருந்து உருவானார், யூதர்களுடைய கடவுளை எப்படி மாறினார் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலான வீடியோவை யூதர்கள் பற்றின சீரீஸில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். யூதர்கள் யார், எப்படி உருவானாங்க, அவங்க எப்படி உலகம் முழுக்க பயணப்பட்டாங்க, எல்லாத்தையுமே 4 எபிசோட்ஸில் பார்த்தோம். அதில் ஒரு எபிசோடு வந்து இந்த எல் கடவுள் பற்றின ஒரு எபிசோட். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த எல் கடவுளை பற்றின டீட்டெயிலுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதோட பாலுங்கிற அந்த கடவுளை பற்றின ஒரு புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பால் கடவுளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பால் கடவுளும் கையில் வந்து மின்னலை தான் ஆயுதமாக வச்சுருப்பார்.
அதே மாதிரி இந்த பால் கடவுளும் கடவுள்களுடைய கடவுளாக கருதப்பட்ட ஒரு கடவுள். அந்த கடவுளை வந்து நீக்கிட்டு தான் எல் அப்படிங்கிற ஒரு கடவுளுங்கிறது காலப்போக்கில் வந்து உருவாக்குது. அதே மாதிரி இதே பகுதியில் வாழ்ந்த ஹிட்டடைட்ஸுடைய கடவுள்களில் தருணா அப்படிங்கிற ஒரு கடவுளுங்கிறது இருந்திருக்கு. இந்த கடவுளும் ஜூஸுடைய அதே கேரக்டரிஸ்டிக்ஸோடைய ஓமைகள்ங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லை, ஜூஸுக்கு ஒரு பூர்வீக கதைங்கிறது ஒன்று பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரியான கதைங்கிறது ஹிட்டடைட்ஸுடைய டருனா அப்படிங்கிற கடவுளுக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி மெசொப்பொட்டேமியாவில் வாழ்ந்த மக்கள் வந்து அப்புறம் என்லீல் அப்படிங்கிற கடவுளை வந்து வணங்கியிருக்காங்க. அந்த கடவுள்களுடைய குணாதிசயங்களும் இதே மாதிரி ஜூஸ் கடவுளோட ஒத்து போகிறத நம்மளால் கவனிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஃபேமஸான ஒரு கடவுளை நமக்கு தெரியும், தார். மார்வல் காமிக்ஸ்னால அவர் ரொம்ப நமக்கு பரிச்சயமான ஒருத்தர். இந்த தார் வந்து ஒரு கடவுள். நார்ஸ் மித்தாலஜி அப்படிங்கிற ஜெர்மனியை பூர்வீகமாக கொண்ட மித்தாலஜியில் இந்த தார் கடவுள் அப்படிங்கிறவர் பார்க்கப்படுறார். ரொம்ப முக்கியமான கடவுளாக கருதப்படுறார். இந்த தார் கடவுள் யாருன்னா ஜூஸ் தான். கிரேக்கத்தில் வழிபட்ட ஜூஸ் தான் நார்ஸ் மித்தாலஜிக்கு வரும்போது தார் அப்படின்னு வணங்கப்படுறார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கடவுள்களை வணங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இந்த கடவுளுடைய தொடக்கங்கிறது எங்கேருந்து தொடங்குது, எங்கேருந்து இந்த கடவுள் பிறந்திருப்பார், உருவாயிருப்பார் அப்படிங்கிறத தேடி போனோம் அப்படின்னா அங்கே நமக்கு ஃபாதர் ஆஃப் டே லைட் ஸ்கை அப்படிங்கிற ஒரு கடவுள் கிடைக்கிறார். புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் மித்தாலஜி அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. இந்த மித்தாலஜிங்கிறது புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸை உள்ளடக்கிய மித்தாலஜிஸ். அதாவது இந்த புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, அதை பேசின மக்களை சார்ந்து இருக்கக்கூடிய மித்தாலஜிஸை உள்ளடக்கின ஒரு விஷயம் இது. இந்த மித்தாலஜியில் டேயஸ் ஃபிட்டர் அப்படிங்கிற ஒரு கடவுள் வந்து கருதப்படுறார். நல்ல பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் நிறைந்த வானத்தை வந்து கடவுளாக கும்பிடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தை சார்ந்த மக்கள்கிட்ட இருந்திருக்கு. அதே மாதிரி மாலை நேரத்தை கடவுளாக கும்பிட்டுருக்காங்க, இரவு நேரத்தை கடவுளாக கும்பிட்டுருக்காங்க, அதிகாலை நேரத்தையும் கடவுளாக கும்பிட்ட வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி பகல் நேரத்தில் இருந்த வானத்தை கடவுளாக கும்பிட்டாங்க இல்லையா, அந்த கடவுளுக்கு தான் இந்த டேயஸ் ஃபிட்டர் அப்படிங்கிற பேருங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த டேரியஸ் ஃபிட்டர் அப்படிங்கிற கடவுள் தான் அதுக்கப்புறமா ஜூஸுங்கிற கடவுளாக பரிணமித்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்குது. இந்த பகல் நேரத்து வானத்துக்கு அதுக்கப்புறமா ஒரு உருவகம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. எதை பார்த்து மனிதர்கள் பயந்தாங்களோ, மின்னல், இடி இதெல்லாம் பார்த்து பயந்தாங்களோ, அது எல்லாத்தையுமே அந்த கடவுளுக்கு வந்து ஆயுதங்களாக பவர்ஸாக வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒரு கேரக்டர்ஸுங்கிறது சேர்க்கப்பட்டு ஒரு முழுமையான கடவுள் வடிவங்கிறது அந்த கடவுளுக்கு கிடைக்கிது. அந்த கடவுள் தான் ஒவ்வொரு கலாச்சாரத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பேரில் பரிணமிச்சு வந்து ஜூஸுங்கிற கடவுளாக கிரேக்க மித்தாலஜியில் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பண்டைய கலாச்சாரங்களில் இந்த டோயஸ் ஃபிட்டர் அப்படிங்கிற கடவுளுடைய மகன் தான் ஜூஸ் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறதும் இருந்திருக்கு. அதாவது இந்த கடவுள் அடைஞ்ச இந்த பரிணாம வளர்ச்சியை தந்தையுடைய மகன் அப்படிங்கிற மாதிரி உருவகப்படுத்தியிருக்காங்க ஆதியில் இருந்த அந்த மக்கள். இந்த டேரியஸ் ஃபிட்டருங்கிற அந்த பேரில் இந்த ஃபிட்டர் அப்படிங்கிறது தந்தைங்கிற சொல்ல குறிக்கும். இன்னும் சொல்லணும்னா இந்த ஃபிட்டர் அப்படிங்கிறதுல இருந்தால் ஃபாதர் அப்படிங்கிற ஆங்கில சொல் அப்படிங்கிறதே கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபிட்டர் அப்படிங்கிறதுல இருந்து தான் பிதா அப்படிங்கிற சொல்லுங்கிறது கூட பிறந்திருக்கு. இந்த பிதாங்கிறது சமஸ்கிருத சொல். எப்படி அந்த சமஸ்கிருதம் வந்தது அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸில் சமஸ்கிருதமும் ஒன்று. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஹிட்டடைட்ஸ். இந்த ஹிட்டடைட்ஸுகள் பேசின மொழிங்கிறது சமஸ்கிருதம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மொழி. அதற்கான கல்வெட்டு சான்றுகள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. இதை பற்றி ஏற்கனவே ஆரியர்களுடைய மைக்ரேஷனை பற்றின ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் இந்துக்களா அப்படிங்கிற நம்மளுடைய boganTV.comங்கிற வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சீரீஸ்லையும் தனியாக ஒரு எபிசோட்லேயும் இன்னும் டீட்டெயிலாக சமஸ்கிருத மொழிங்கிறது எப்படி மத்திய கிழக்கு பகுதிகளில் பேசப்பட்டிருக்கு, அதுக்கப்புறமா இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு தெளிவுங்கிறது அதில் கிடைக்கும். இப்படி இந்த பகுதியில் பேசப்பட்ட ஒரு மொழிங்கிறது தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே வந்து இந்திய தீபகற்பத்துக்குள்ளே நுழைஞ்சு சமஸ்கிருதமாக உருமாறி இருக்குது. அதுக்கப்புறம் அதில் பல லிட்ரேச்சர்ஸ்கள்லாம் படைக்கப்பட்டிருக்கு. எப்படி ஒரு மொழிங்கிறது இடம்பெயர்வு அடைஞ்சு ஒரு புது மொழியாக உருவாயிருக்கோ அதே மாதிரி இந்த பகுதியில் இருந்த பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் கூட இதே மாதிரி இடம்பெயர்ந்து வந்து இங்கே ஒரு புதிய வழிபாட்டு நெறிமுறைகளை உருவாக்கியிருக்கு. அதனால தான் ஹிந்து மித்தாலஜிக்கும் இந்த பண்டைய பழக்கத்திலிருந்து உருவான கிரேக்க மித்தாலஜிக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த தொடர்புகளில் முக்கியமான ஒன்று இந்த டேரியஸ் ஃபிட்டர்.
இந்த டயஸ்பிதா அப்படிங்கிற ஒரு பெயரால் சொல்லால் ரிக்வேதம் வந்து குறிப்பிடுது. இப்படி ரிக்வேதம் குறிப்பிடக்கூடிய டயஸ்பிதாவுக்கு ஒரு மகன் இருந்தார். அந்த மகனாக குறிப்பிடப்படக்கூடிய அந்த கடவுளுக்கும் கிரேக்கர்களுடைய கடவுளான ஜூஸுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த கடவுளுடைய பெயர் இந்திரன். இந்திரனா? இந்திரனுக்கு அவ்வளோ வெயிட்டேஜா அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமான கடவுளாக வச்சு கருதப்பட்டவன் இந்திரன். இந்திரனை பற்றின குறிப்புகள் அப்படிங்கிறது ரிக்வேதத்தில் 25% அளவுக்கு இருக்குது. கிரேக்க மித்தாலஜியில் ஜூஸ் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கடவுளாக வச்சு கருதப்பட்டிருக்காரோ அதே அளவுக்கான ஒரு கடவுளாக இந்திரனும் வச்சு கருதப்பட்டிருக்கார். தேவர்களுக்கெல்லாம் கடவுள், தேவர்களுக்கெல்லாம் அரசர் யாருன்னா அது இந்திரன் தான். தேவர்களுடைய அரசராக இருக்கக்கூடிய இந்திரன் வந்து பிரச்சனைன்னு சொல்லி சிவன் கிட்டையும் பிரம்மா கிட்டையும் போனார் அப்படிங்கிறது லேட்டரான உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அப்படி லேட்டரான உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, தேவர்களுக்கெல்லாம் அரசராக இந்திரன்கிறவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்திரனுடைய ஆயுதத்தை பார்த்திங்க அப்படின்னா வஜ்ராயுதம். அது இடியும் மின்னலையும் உருவாக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அதே மாதிரி யானை மேலே, வெள்ளை யானை மேலே பவனி வரக்கூடிய ஒரு கடவுளாக இந்திரன் உருவகப்படுத்தப்பட்டிருக்கார். அதாவது யானை மேலே பவனி வர்றதுங்கிறது ரொம்ப உயரிய ஒரு அந்தஸ்து. அதுலேயும் வெள்ளை யானையில் வந்து பவனி வரக்கூடிய ஒரு அந்தஸ்துனா எந்த அளவுக்கு உயரிய இடத்துல இந்திர கடவுள் அப்படிங்கிறவர் இருந்திருக்காருன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்திரனுக்கு மிக முக்கியமான பண்டிகைகள்லாம் கொண்டாடப்பட்டிருக்கு. 28 நாட்களுக்கெல்லாம் பண்டிகைகள் வந்து கொண்டாடியிருக்காங்க. இந்த பழக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்திருக்கு. பண்டைய தமிழர்களும் இதே பழக்கத்தில் இந்திர விழா அப்படிங்கிற விழாவை வந்து நடத்தியிருக்காங்க. இந்த இந்திர விழா பற்றின குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு சிலப்பதிகாரம், மணிமேகலையிலிருந்து கூட நமக்கு கிடைக்கிது. ரொம்ப முக்கியமான ஒரு விழாவாக எல்லா சண்டை சச்சரவுகளையும் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் ஒன்றா கூடி நடத்தக்கூடிய ஒரு விழாவாக, அரசாங்கமே எடுத்து நடத்தக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழாங்கிறது இருந்திருக்கு. இந்த விழாவை யார் முதலாக தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிற குறிப்புங்கிறது மணிமேகலையிலேருந்து நமக்கு கிடைக்கிது. பூம்புகார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு துறைமுகமாக வந்து தமிழர்களுக்கு இருந்திருக்கு. இந்த பூம்புகார் நகரம் வந்து இன்னும் செழிப்பாக இருக்கணும், அதில் இன்னும் அதிகமாக மழை பொழிவுங்கிறது இருக்கணும் அப்படின்னு யோசித்த அகத்திய முனிவர் அரசர்கிட்ட போகிறார். அந்த அரசன் யாருன்னு பார்த்தா தூங்கு எயில்கள் அப்படிங்கிற தொங்கு கோட்டைகளை அழித்தவனாகிய தொடித்தோட் செம்பியன்கிற சோழ அரசன். அந்த சோழ அரசன்கிட்ட போகிற அகத்திய முனிவர் வந்து, இந்த நகரம் இன்னும் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா தேவர்களுடைய அரசராக இருக்கக்கூடிய இந்திரனுக்கு 28 நாள் நீ விழா எடுக்கணும், அதை எடுத்தினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அரசனும் விழாவுக்கான ஏற்பாடை செய்கிறாரு. அங்கே இருந்து இந்த இந்திர விழா அப்படிங்கிறது தொடர்ந்து தொன்று தொட்டு நடக்குது. எப்போல்லாம் இந்த இந்திர விழா நடக்காமல் இருந்திருக்கோ அப்போல்லாம் பெரிய அளவுக்கான பஞ்சமும் வறட்சியும் அழிவும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. சோழர்களுடைய நாட்டில் மட்டும் இல்லாமல் பாண்டியர்களுடைய நாட்டிலையும் இந்த விழாங்கிறது நடந்திருக்கு, மதுரையிலையும் இந்த விழாங்கிறது நடந்திருக்கு. இப்படி இந்திரனை கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான விழாவாக தமிழகத்தில் மட்டும் இல்லை, வட இந்தியாவிலும் இது கொண்டாடப்பட்டிருக்கு. இந்திரனுக்கும் ஜூஸுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமைகளில் இன்னொரு ஒற்றுமைங்கிறது இருக்குது. அதுதான் பிளே பாயான இருக்கக்கூடிய மேட்ரு. நீங்கள் ஜூஸ் எடுத்திங்கன்னா சொந்த தங்கச்சி ஹீராவையே வந்து கவர்ந்து கல்யாணம் பண்ண ஒருத்தராக வந்து கிரேக்க மித்தாலஜி வந்து காட்டுது. அன்னம்மா ஒரு மாதிரி, காளையா ஒரு மாதிரிலாம் வந்து பெண்களை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தராக வந்து ஜூஸ் வந்து காட்டப்படுறாரு. இதே மாதிரி தான் இந்திரனும் வந்து ஹிந்து மித்தாலஜியில் வந்து உருவகப்படுத்துகிறார். பெண்களை கவர்வதற்காக வந்து பல உருவகங்களை வந்து அவர் எடுத்து, அவதாரங்களை எடுத்து வந்து கவர்ந்து இழுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைகள்லாம் சொல்லப்படும். உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான கதை சொல்லணும் அப்படின்னா, கௌதம முனிவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய அகல்யா மேலே வந்து காமம் மூடுறாரு இந்திரன். அவளை எப்படியாவது கவர்ந்துடணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய இந்திரன் வந்து கௌதம முனிவர் வேஷத்திலேயே போய் அவளோட வந்து புணர்ந்துடுறாரு. இதை வந்து பார்த்த கௌதம முனிவர் வந்து எப்படி வந்து உனக்கு சொந்த புருஷனுக்கும் வேற ஒருத்தனுக்கும் வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கோபத்தில் வந்து சபிக்க ஆரம்பிச்சிடுறாருங்கிற மாதிரி ஒரு கதைங்கிறது வரும். இப்படி பல அவதாரங்களையும் வேஷங்களையும் போட்டு பெண்களை கவரக்கூடிய ஒருத்தராக இந்திரன் இந்து மித்தாலஜியில் காட்டப்படுறார். அதே மாதிரி ஜூஸ் வந்து போர்களுக்கான அரசன், போர்களில் வந்து கடவுள்களை தலைமை தாங்கி போகக்கூடிய ஒரு அரசனாக கிரேக்க மித்தாலஜியில் காட்டப்படுறார். அங்கே பழைய கடவுள்களுக்கும் புது கடவுள்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போருங்கிற மாதிரி அது காட்டப்படுது. டைட்டன்ஸுக்கும் ஒலிம்பியன்ஸுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சண்டையாக காட்டப்படுது. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா அது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய சண்டையாக தான் பல புராண கதைகள் வந்து சொல்லுது. இதில் தேவர்களுடைய அரசனா, தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இந்திரன் அப்படிங்கிறவர் காட்டப்படுறார். ஜூஸுக்கும் இந்திரனுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளில் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒற்றுமை இருக்குது. ஜூஸுடைய வரலாறில் ஒரு அரக்கனோட சண்டை போட்ட ஒரு கதைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுது. ஜூஸையே தோக்கடித்த அரக்கனவன், அவனை மறுபடியும் ஜெயிச்சு தான் தன்னுடைய பவரை நிலைநாட்டுறாரு ஜூஸ்.
அந்த அரக்கனுடைய பெயர் டைஃபான். டைஃபான் வந்து பூமி பெற்றெடுத்த ஒரு அரக்கன். அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற விவரணையில் அவனுடைய தலைங்கிறது 1000 பாம்புகள் கொண்டதாக இருக்கும். அவனுடைய உடலே வந்து பாம்பு மாதிரி இருக்கும், டிராகன் மாதிரி இருப்பான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு கொடூரமான அரக்கன் ஜூஸை தோக்கடிச்சிடறான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஜூஸ் வந்து சண்டை போட்டு அவனை ஜெயிச்சு தன்னுடைய அரசாட்சியை வந்து நிலைநாட்டுறாருங்கிற மாதிரி அந்த கதை வரும். இதே மாதிரி ஒரு கதைங்கிறது இந்திரனுடைய கதையிலையும் வரும். இந்திரனை அடையாளப்படுத்தும் போது அந்த அரக்கனை கொன்ற ஒரு தெய்வம் அப்படின்னு தான் அடையாளப்படுத்துவாங்க. அந்த அரக்கனுடைய பெயர் விருத்ரா. இந்த விருத்ராவுடைய கதைங்கிறது ரிக்வேதத்திலிருந்து நமக்கு தெரியுது. முதல்ல ரிக்வேதம் தான் அதை குறிப்பிடுது. அதுக்கப்புறமா அதை மகாபாரதம் எடுத்து கையாளுது. ரிக்வேதத்தில் இந்த விருத்ராவுடைய கதை எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, பூமியில் இருக்கக்கூடிய நதிகள் எல்லாமே மலையிலிருந்து வெளியில் வர முடியாமல் ஒட்டு மொத்தமாக இந்த விருத்ரா அரக்கன் அடைச்சி வச்சிடறான். எப்படி அடைச்சிடுறான்னா, தன்னுடைய பாம்பு உடலை வச்சு அடைச்சிடுறான். கரெக்ட். இந்த விருத்ர அரக்கனும் ஒரு பாம்பாக தான் ரிக்வேதத்தில் உருவகப்படுத்தப்படுறான். இந்த பாம்பு அரக்கனை தன்னுடைய மின்னல் ஆயுதத்தை பயன்படுத்தி அவனை அழித்தொழித்து பூமியை காப்பாற்றுறாரு இந்திரன் அப்படிங்கிற மாதிரி தான் ரிக்வேதம் இந்திரனை வந்து சொல்லுது. ஜூஸுக்கும் இந்திரனுக்கும் நாம் இதுவரைக்கும் பார்த்த பொருத்தங்களே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்தமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஜூஸுங்கிற கடவுள் வந்து மிடில் ஈஸ்ட் பகுதியில் ஏதோ ஒரு முற்காலத்தில் தோன்றி ஒவ்வொரு வடிவத்தை எடுத்துக்கிட்டே வந்திருக்குங்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி அங்கேருந்து இந்த கடவுள் இந்திய நிலப்பரப்புக்குள்ளே நுழைஞ்சி இந்திரனா உருவெடுத்திருக்கான் அப்படிங்கிறதுல இந்த கதைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா இந்த கதை ஜூஸ் ஒவ்வொரு கலாச்சாரத்தில் ஒவ்வொரு வடிவத்தை எடுத்திருந்தாலும் அந்த எல்லா வடிவத்திலையும் இந்த கதை அப்படியே இருக்குது. இந்தியாவிலையும் இந்த கதை அப்படியே இருக்குது. ஆனால் ஹிந்து மித்தாலஜியில் இந்திரனுடைய ஸ்டேட்டஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இடம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி போய் காணாமலே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு காரணங்கிறது ஹிந்து மித்தாலஜிலையும் சித்தாந்தங்கள் அடிப்படையிலையும் ஏற்பட்ட மாற்றங்களால் தான் இப்படி இந்திரனுடைய ஸ்டேட்டஸுங்கிறது குறைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்திரனுடைய ஸ்டேட்டஸை குறைக்கிறதுக்கு புராண ரீதியான கதைகள் கூட உருவாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஃபேமஸான ஒரு கதையை சொல்லணும்னா கிருஷ்ணருடைய கதையை சொல்லலாம். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, பசுமைப்பர்களை பார்த்து, எதுக்கு நீங்கள் வந்து இந்திரனை வழிபடுறீங்க, அதுக்கு பதிலாக உங்களுக்கு எல்லா வளத்தையும் தரக்கூடிய கோவர்தன மலையை வந்து நீங்கள் வணங்குங்க, கோவர்தன கிரி பூஜையை வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்களும் அதை கேட்குறாங்க. ஆனால் இது இந்திரனை பயங்கரமாக கோவப்படுத்துது. உடனே இந்திரன் வந்து பெரும் மலையை வந்து அந்த இடத்துல வந்து பெய்ய வைக்கிறான். அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோவர்தன மலையை தன்னுடைய ஒரு சுண்டு விரலால் தூக்கி ஒரு குடை மாதிரி நிறுத்தி அங்கே இருந்த மக்களை எல்லாரையுமே காப்பாற்றி இந்திரனுக்கு பாடம் புகட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வரும். இது இந்திரன் அப்படிங்கிற ஒரு கடவுளுடைய இடத்தை வந்து குறைச்சி கிருஷ்ணருங்கிற ஒரு கடவுளை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதை. அதுக்கப்புறமா சைவம் வைணவம்லாம் தலை தூக்க ஆரம்பித்தப்போ அந்த கடவுள்களை அதிகமாக வணங்கக்கூடிய வழக்கங்கிறது உருவாக ஆரம்பித்தப்போ இந்திரனுடைய இடம்ங்கிறது இன்னும் பின்னோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அதுக்கப்புறமா உருவான கதைகளில் புராண கதைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்திரனுக்கு ஒரு பெரிய அளவுக்கான பிரச்சனை வரும். அசுரன் வந்து பயங்கரமாக இந்திரனை அடிக்கிறதுக்கு வருவார். அப்போது வேறு வழியே தெரியாமல் சிவன் கிட்டையோ இல்லை பிரம்மா கிட்டையோ இல்லைனா வந்து விஷ்ணு கிட்டையோ நேரடியாக போய் இந்திரன் வந்து உதவி கேட்குற மாதிரியான ஒரு கதைகள் அப்படிங்கிறது உருவாச்சு. அதாவது அரசர்களுக்கெல்லாம் அரசனா, முக்கியமான ஒரு கடவுளாக, போர்களுக்கான தலைவனாக கருதப்பட்ட இந்திரன் என்ன செய்யறதுனே தெரியாமல் தடுமாறி தவிச்சு போய் இந்த மும்மூர்த்திகள் கிட்ட போய் கேட்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் உருவாக்கப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா இன்னும் நிலைமை எப்படி ஆச்சுன்னா, இந்திரன் ஒரு கடவுளே கிடையாது, இந்திரனுங்கிறது ஒரு பதவி. தேவர்களுக்கு யார் அரசனாக வரானோ அவனை வந்து இந்திரன்னு சொல்லக்கூடிய வழக்கங்கிறது வந்துடும். ஒரு சாதாரண மனுஷன் கூட நல்லதெல்லாம் செஞ்சானா அவன் தேவர்களுக்கான அரசனாக ஆகலாம், அவனும் இந்திரனாக மாறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கங்கிறது உருவாச்சு. ஸோ ஜூஸ் வந்து எப்பவும் உச்சத்திலே இருந்தார், ஆனால் இந்திரன் ரொம்ப பின்னோக்கி போயிட்டார். இப்படி ஜூஸுடைய தாக்கங்கிறது இந்தியா வரைக்குமே இந்திரன்கிற வடிவத்தில் வந்து சேர்ந்துருக்கு. ஆனால் அதை சரியாக சொல்லணும்னா ஜூஸுடைய தாக்கம் இல்லை, ஜூஸுடைய பூர்வீக கடவுளுடைய தாக்கம், அவ்வளோதான். சரி, ஓகே பஸ். ஜூஸுடைய மித்தாலஜிங்கிறது என்ன, ஜூஸுடைய வரலாறு என்ன, ஜூஸுடைய தாக்கங்கிறது எந்த அளவுக்குலாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு புதிய ஒரு புரிதலாக கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வேறு எந்த கிரேக்க கடவுளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு நாள் அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோவை நான் சொல்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன். பை.